கண்ணனிடத்துல பக்தி இருந்திருக்கு, அந்த பிறவியில மோட்சம் போகணுங்கிற ஆசை இல்லை, வேற ஏதோ ஒரு பிறவியில போயிருப்பா. எந்த பிறவியில மோட்சம் அல்லது என்னால் வாழ முடியாதுன்னு தோன்றதோ அந்த பிறவியில தான் இவனுக்கு முக்தி கிடைக்கும். பிடிக்காத வஸ்துவை பகவான் கொடுக்கவே மாட்டார். ருச்சி இல்லாத வஸ்துவை அவர் கொடுக்கறதே இல்லை. அதனால அவர்கள் சொர்க்கத்துக்கு போனா தசரதன் சுவாமி மோட்சம் போயிருக்கூடாதா? இதை பராசர பட்டர் இடத்துல நஞ்சியருங்கிறவர் போய் கேட்கிறார், தசரதன் வைகுந்தம் போயிருக்கணுமே, என்னத்துக்காக அவர் போய் சொர்க்கத்துக்கு போனார்? அந்த பட்டர் திரும்ப பதில் சொன்னாராம், அவன் நரகத்துக்கு போயிருக்கணும், போனா பொழுது சொர்க்கம் கொடுத்தார் பெருமாள்னார். ஏன் தசரதன் ராமனையே பெற்றவர், இது அவ்வளவு வேண்டியவருக்கு கிடையாதான்னா ராமனை பெற்றாரோ இல்லையோ? அப்ப ராமன் தானே கருத்தா இருந்திருக்கணும். என் சத்திய வாக்கியத்தை பார்ப்பேன், ராமன் திருமேனி காட்டுல என்ன வாடும்னு பார்க்காம விட்டேனோ இல்லையோ? நான் சத்தியவாதியா இருக்கணும்னு யோசிச்சானே தவிர ராமன் பேர்பட்டவன் இவன் திருமேனி காட்டுலையும் மேட்லையும் வாடுமா? நான் சத்தியவாதியே இல்லை, நான் அசத்தியமே பேசினவா போறேன், நான் நரக்கத்துக்கே போயிட்டு போறேன், ராமன் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு தசரதன் சொல்லியிருந்தால் அந்த நிமிஷமே அவன் வைகுந்தத்தை அடைந்திருப்பான். அதுதான் முக்கியமே தவிர அந்த பரிவு, அந்த பாசமும் அந்த பக்தியும் பகவான் இடத்துல வரணும் இல்லையோ? அது வந்துடுத்துன்னா சாமானிய தர்மம் அத்தனை அவளுக்கு தர்மமாவே கண்டப்படாது. ஏன்னா இப்ப நான் சொல்றதுங்கிறது கொஞ்சம் தர்ம சங்கடமான கேள்விதான். சத்தியவாதி சத்தியத்தை போய் விடுவரா சுவாமிங்கிற இல்லையோ? சத்தியத்துக்கு மேம்பட்டவன் கண்ணன், தர்மத்துக்கு மேம்பட்டவன் கண்ணன். ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சாமானிய தர்மங்கள் ஆஹா, அந்த தர்மம் தான் தர்மம். அப்ப கண்ணனே தர்மம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்தியபராக்கிரமஹா. இதை தர்மம்னு சொல்லி புரியறதுக்குள்ள வேற ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படின்னா நாங்கள் பகவானே பார்த்துக்கிறோம், சந்தியாவந்தனெல்லாம் விட்டுவிட்டோமா சுவாமி? நீர் தானே இப்போ இந்த தர்மம்லாம் வேண்டாம், அந்த தர்மத்தை பிடிச்சிக்கலாம் நீர். அப்போ சாதத்தை நிறுத்தி விடலாமா, சந்தியாவந்தனத்தை நிறுத்தி விடலாமா, கோவிலுக்கெல்லாம் போயெல்லாம் ஒன்றும் பிரதட்சணம் பண்ணுங்கிற தேவையில்லையோ இல்லையோ? நாங்கள் உளமாற பகவான தர்மம்னு புரிஞ்சுட்டோம். இது அடுத்த வாதம் வரும். ஏதான ஒரு மருந்து கொடுக்க போனால் அடுத்து பக்க விளைவுன்னு இன்னொரு வருது பாருங்க. அதை போல இதுதான் தர்மம்னு சொல்றதுக்குள்ளே இப்போ வேற ஒரு பக்க விளை வந்துடுச்சு. அப்போ நாங்கள் இந்த கர்மங்கள்லாம் வேணா நிறுத்தி விடுறோமே, எதுக்கு ஜப்பம், எதுக்கு ஹோமம், எதுக்கு தபஸ், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் தான் நேராக கண்ணனையே தர்மமாக பிடிச்சுட்டோம்னா வாஸ்தவம் தான், கண்ணன் தர்மம் தான். ஆனால் அந்த தர்மம் எனக்கு ரொம்ப பிடித்தம்னு எப்போ பிடிச்சுன்னுட்டேனோ அந்த பகவான் சொன்ன பேச்சை நான் கேட்கணுமா இல்லையா? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒன்றே அவர் சொன்னது எதையும் நான் கேட்க மாட்டேன். இப்படின்னு இருந்தால் இது நியாயமே இல்லையே. ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அவர் சொன்னதை கேட்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணன் தான் சந்தியாவந்தனம் பண்ணுங்கிறார், அவர் தான் ஜபம் பண்ணுங்கிறார், அவர் தான் சிராத்தம் பண்ணுங்கிறார், அவர் தான் நித்திய அனுஷ்டானத்தை விடாதேங்கிறார். ஆக ஸ்ருதி ரூபமாகவும் ஸ்மிருதி ரூபமாகவும் பகவானே விதித்திருக்கிறபடியால நாம் பண்ணித்தான் திருவன்றிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த தர்மம் முக்கியமா பகவான்கிற தர்மம் முக்கியமானா அது ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்தது. இந்த தர்மத்தை விட்டுடணும், பகவான்கிற தர்மத்தை தான் பிடிக்கணும். எங்கேன்னு நேரம் தெரிஞ்சுடுமே. ராமன் சீத்தையை நாட்டிலே இருன்னு சொன்னார். அது எப்படி கைப்பிடித்த மணவாளனை விடுவேன்? நித்தியம் அக்னி காரியம் பண்ண வேண்டாமோ? உன்னோட கூட வந்து அனுஷ்டானத்து பண்ணறாம வந்தே தீருவேன். பிடிவாதம் பிடிச்சா சீதை கூட வந்துட்டா. அடுத்த கேள்வி என்ன கேட்பா? அப்ப லக்ஷ்மணனுடைய தர்மபத்திரி ஏன் சுவாமி பிடிவாதமே பிடிக்கல? அவ போறச்சே ஊர்மலையும் இதே பிடிவாதம் பிடிச்சிருக்கணும் இல்லையோ? அது என்ன சீதைக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நான் நாட்டில் இருக்க முடியாது, நாடும் கூட வரணும், நானும் பர்த்தாவுக்கு தர்ம காரியம் பண்ணணும், நான் அக்னி காரியம் பண்ணணும்னு கேட்டாளான்னா அக்னியை வைத்து கொண்டு அதை ஆராதித்து தினப்படி சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் பண்றதுங்கிறது தர்மம். ராமனுக்கு தொண்டு புரிதல்ங்கிறது பரம தர்மம். இந்த தர்மத்தை பார்த்து இவன் மனைவியை கூட கூட்டின்னு வந்திருந்து இதெல்லாத்தையும் பண்ணியிருந்தா அப்ப ராமனுக்கு தொண்டுங்கிற தர்மம் நடைபெறாது. லக்ஷ்மணனுக்கு இவ்வளவு தூரம் என்ன பேரு? தன் தர்மத்தை விட்டு ராமன்கிற தர்மத்தை பற்றி நான் இல்லையோ, அதுதான் லக்ஷ்மணனுக்கு இருக்கிற சீர்மை. நம்ம தர்மத்தை பண்ணணும், ஆனா அதோட விசேஷ தர்மத்துக்கு பிணக்கு வந்தால், விசேஷமான தர்மத்துக்கு முரண்பாடு ஏற்பட்டுடுத்துன்னா நம்ம தர்மத்தை விட்டும் அவனை பற்றுவதற்கு தயாரா இருக்கணும். அப்படி யாருமே பண்ணலையே. இப்ப அர்ஜுனனே அதை போல பண்ணலையோ இல்லையோ? இவ்வளவும் கேட்டுட்டு இத்தனை நல்லதும் கண்ணன் பண்ணாரே, யுத்தம் பண்ணுன்னு சொன்னார், கடமைக்காக பண்ணுன்னு சொன்னார், யுத்தம் முடிஞ்சு படுத்து. என் திருவடிகளை சரணாகதி பண்ணு, என் கூட இரு, எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னாரோ இல்லையா? அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? இவன் உண்மையா கண்ணனை விரும்புறவனா இருந்தா, விரும்புறவன் தான், ஆனா மோட்சத்துக்கு போற அளவுக்கு இன்னும் அவனுக்கு விருப்பம் வரல. வர்றவனா இருந்தா சண்டை முடிஞ்ச உடனே உப பாண்டவர்களிடத்திலேயோ மற்ற அண்ணன் தம்பிகளிடத்திலேயோ ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு சண்டை போட்டு பிரஜைகளை ரட்சிக்கணும்னு சொன்னேன், செஞ்சேன். எனக்கு ராஜ்யத்தில் விருப்பம் கிடையாது, இதோ நீ எங்கு போகிறாயோ உன்னுடைய கைங்கரிபரனாக அதோ பின்னாடியே வரப்போறேன் என்று போயிருந்தா அவன் அன்னைக்கே மோட்சத்துக்கு போயிருப்பான். போகலையோ இல்லையோ? அவன் ராஜ்யத்தை தான் ஆண்டான். அப்ப இன்னும் அதுல ஆசை இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வரேன்? இத்தனை நாழி பாண்டவர்கள் கண்ணனுக்கு எவ்வளவு பிரியமானவர்கள்னு சொன்னேன். அவ்வளவு பிரியமா இருக்கிறவாளுக்கு மோட்சத்துல போறதுக்கு இன்னும் ஆசை வரலன்னு சொன்னேன். அப்படின்னா அந்த மோட்சத்துல ஆசை வர்றவன் எவ்வளவு உயர்ந்தவன் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் மெனக்கிட்டேன்.
இத்தனை நாள் சொன்னதே இவ ரொம்ப வேண்டியவா கண்ணனுக்கு. ஆனா அந்த வேண்டியவர்களுக்கே வைகுந்தத்துக்கு போகணுங்கிற ஆசை சட்டுன்னு வந்துடலைன்னால் அப்ப நாமெல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கோங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு போகும். இப்போ தசரதன் ஏன் போனது கூட உங்களுக்கு கவலையா இருக்காது, ஏன் அர்ஜுனன் போல கூட கவலையா இருக்காது. சாமி இந்த சிசுபாலன் நீரே என்ன, நம்ம இப்போ அவரை பிடிச்சிருந்தா தான் நம்ம போகிறதுக்கு வழி தெரியும். ஏன்னா நம்மாட்டம் இருக்கிறவர் அவரோ இல்லையோ. இப்போ நம்ம பாண்டவர்களாட்டம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அர்ஜுன கோட்டி நாம் இல்லை, அதே போல் மற்ற பேர் கோட்டிலும் இல்லை, நாம் இருக்கிறது சிசுபால கோட்டியில். அப்போ அவர் எப்படி மோட்சத்துக்கு போனாருன்னு தெரிஞ்சால் நான் சுலபமாக போகலாம் இல்லையோன்னா, அவர் போனது இருக்கட்டும், முதல்ல போகணுங்கிற ஆசையை நாம் வளர்த்துக்கணும் இல்லையோ. அது சிசுபாலனுக்கு எப்படி வந்ததுன்னால், கடைசி தருணம் அவருக்கு பிராணம் போகிற வரைக்கும் கூட பகவத் சிந்தனம் இல்லை, மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசையே அவனுக்கு இல்லை. அவன் எப்போவோ போக வேண்டியவன், நரகத்துக்கு போக வேண்டியவன் தான். ஆனால் பகவான் தான் அவனை கொல்றார். அந்நின்று நாரத செய் சிசுபாலன் கேட்பார் செவிச்சுடு கீழ்மை வசவுகளே வையன் சேட்பால் பழம் பகவன் சிசுபாலன். பழைய நாள் பகவன் கண்ணனை பற்றி என்ன வையணுமோ வைவனம். கிருஷ்ணஹா ஜாரஹா கிருஷ்ணஹா சோரஹா, கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாடன், கண்ணன் பொய்யன், என்னென்ன உண்டோ வெஷா. கண்ணன் தான் தன்னுடைய சக்கராயுதத்தால் சிசுபாலனை முடிக்கிறார். சிசுபாலன் தந்தவக்தரன் இருவருமே 2 பேரா பிறந்த 3வது பிறவி. அதாவது பகவானுடைய ஜெய விஜயர்கள்னு வாயிற்காப்போர் இருக்கா வைகுந்தத்தில், பெருமாளுக்கு வாசல் காப்போர் துவாரபாலக்கால் இருப்பாள் இல்லையோ, அவர்களுக்கு சனகன் சனத்குமாரன் முதலான 4 வருடத்துல சாபம் கிடைச்சது. அவ நீங்க 2 பேரா கீழோகத்துல போய் பிறப்பீர்கள்னு அவ சாபம் போட்டா. அதுல மூத்தவா 2 பேர் தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. பகவானே ஒழிச்சுட்டார். ஹிரண்யாட்சனை வராக பெருமான் முடித்தார், ஹிரண்யகசிபன் நரசிம்ம பெருமான் முடித்தார். அடுத்த 2 பேர் ராவண கும்பகரர்கள், ராமன் முடிச்சுட்டார். அடுத்த 2 பேர் சிசுபால தந்தவக்தரர்கள். அதனால இவா 2 பேரையும் கண்ணன் தான் முடிக்கணும் செய்தார். மற்றொன்று, இந்த பிறவியோட அவ திரும்ப மறுபடியும் தங்க லோகத்துக்கு போகணும். போய் அங்க துவாரபாலகர்களா இருக்கணும். எங்க சாபம் இருந்தாலும் அது அதன்படி நடந்தே தீரும்னுட்டு. இது சனக சனத்குமாராதிகள் கொடுத்த சாபம். நீங்க 3 தலைமுறை ராட்சச அசுரர்களாக பிறந்து பெருமானாலே கொல்லப்பட்டு திரும்ப மோட்சம் அடைவீர்கள் சொன்னதுனால அந்த வார்த்தையடியா பிறந்துருக்கா இவர் திரும்ப மோட்சத்துக்கு தான் போயானும் அப்படின்னா அடுத்த கேள்வி வரும். அப்ப ராவண கும்பகர்ணர்களும் மோட்சத்துக்கு போனாளா? நீர் இப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி போனாளா? இதுதானே கடைசி பிறவி. அவ 3 தரம் பிறக்கணும்னு தான் சாப்பம் வாங்கியிருந்திருக்கா. இது 3ஆம் தரம் பிறந்து போச்சு, அதனால அவர்கள் திரும்பி போயிருக்கா. இன்னொன்னு, அந்த மாதிரி வெறுமை கூட திரும்பி போட மாட்டா. இவர்களை கொல்லும் போது அந்த கடைசி நிமிஷத்துல கண்ணனுடைய திருமேனியை சிசுபாலன் சேவித்தான். அவன் திருமேனிக்கு தனிச்சிறப்பு உண்டு. அதை சேவித்தவனுக்கு ஒரு பொறி தட்டினா போலே, ஓ இந்த தரிசனம் எப்படி இருக்குன்னு ஒரு கட்டடங்காத ஆசை அங்கே ஏற்பட்டு போச்சுன்னால், அந்த ஏற்படுறதுக்கு அவன் மனசும் ஒத்துழைக்கணும். அந்த ஏற்பட்ட திருமேனிய பகவான் அவனுக்கு காட்டணும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விசாரம். அதை அவரும் காட்டியிருக்கார். இவனும் அந்த நிமிஷத்துல பொறி பிடிச்சிருந்தாப்புல என்ன திருமேனின்னு நினைத்தான். அவரை திருமேனிய உள்ளன்போட சேவிச்சோம்னா அத்தனை பாப புண்ணியங்களும் தொலையும். அதனால அவன் சேர்த்து வச்ச மொத்த பாப புண்ணியங்களையும் தொலைத்தான், உயர்ந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தான். அந்த நிமிஷத்துல எவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தாலும் அந்த தரிசனம் கிடைக்குமா தெரியாது. நம்ம ஒத்தொத்தருக்கு அந்த பாக்கியம் இருக்கு போறதா? அவர் அப்படியே காட்சியை கொடுத்துட்டா கூட நம்ம பிடிச்சுனோட போறோமா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. என்ன இப்ப கண்ணனையோ ராமனையோ எத்தனையோ பேர் சேவிச்சிருக்கா, அவ எல்லாருக்கும் இது ஏற்படலை. அப்படி பார்த்தா ராவணனும் மோட்சம் போயிருக்கலாமே, ராமனை சேவிச்சானே. மகாபலி மோட்சம் போயிருக்கலாமே, திருவிக்கிரமனை சேவிச்சானே, நடக்கலை. அப்ப அந்த சமயத்துல இவனுக்கு ஒரு ஆசை ஏற்படணும். அந்த ஆசையை பகவான் தன்னுடைய திருமேனியை காட்டணும். அதற்காக பாப புண்ணியங்கள் தொலையணும், மோட்சத்தை அடைஞ்சிருக்கணும். இது சிசுபாலனுடைய விஷயத்தில் நடந்திருக்கு. நமக்கு நடக்கலாம், யாருக்கு நடக்கலாம். இப்போ நாம் ஒன்றும் சிசுபாலர்களும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் இங்கே இருக்கிறவா பக்தி இருக்கிறவா தான். இன்னும் பக்தியை எப்படி பெருமானிடத்தில் செலுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் வந்திருக்கோம். அதனால் ஒரு குறையும் இல்லை. நாம் என்னமோ பாபாத்மாக்கள்னே நினச்சிருக்க கூடாது. அப்படி பாபாத்மாவாக இருந்தால் மனுஷனாக பிறந்திருக்க போகிறோமா? அதுவும் ஒழுங்காக ஏதோ பக்தின்னு பாரதம்னு ஒன்று கேட்குற அளவுக்கு உட்காந்துருக்கோம் இல்லையோ, அந்த அளவுக்கு ஏதோ புண்ணியம் இருக்கோ இல்லையோ, இருக்குன்னு அதை இழந்துடக்கூடாது. இனிமே ஒழுங்கா உபயோகப்படுத்திக்கணும். நம்ம எங்கேயோ விலங்காகவோ செடி கொடியாகவோ பிறந்திருந்து பக்தி இல்லை அது இல்லைன்னு சொல்லியிருந்தா போனா பொறுத்துன்னு விட்டுவிடலாம். அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மனுஷனா பிறந்துட்டு கிட்டக்கையும் வந்துட்டு பகவானை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பும் கிடைச்சு கோவிலுக்கும் போகி பக்தின்னா தெரிஞ்சு இனிமேலும் இழக்கக்கூடாது இல்லையோ. இத்தனை தூரம் வந்துட்டமே, இனிமே இழந்து போடக்கூடாதே. அதில் தான் வியாசர் உபதேசிக்கிறதோ வால்மீகி உபதேசிக்கிறதோ ஏதுமே. ஆக பாண்டவர்கள் எவ்வளவு தூரம் கண்ணனிடத்தில் அனுபவிச்சிருந்தா, கண்ணன் பாண்டவர்களிடத்தில் எவ்வளவு அனுபவிச்சிருந்தா, இது இத்தனையும் உள்ளத்துல நன்கு பதிந்திருக்கவே தான் எந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அவளுக்கு கிடைச்சது. அதனால தான் இத்தனையும் இந்த கண்ணனோட இருக்கும்போது அமாவாசையை மாத்தறார்னு சொன்னான். அப்ப அவன் அனுகிரகத்தாலே
அஷ்டமியில் வந்திருக்கிற துரியோதனன் சப்தமியில் வரல. அதுக்கு தான் இப்போ இத்தனை நாள் ஆரம்பித்தேன். ஏன்னா இவன் சப்தமியில் வந்திருந்தான்னா இவன் அன்றைக்கே சிக்கின்னு இருந்திருப்பான். இவன் அது சப்தமியில் வராமல் அஷ்டமிக்கு வந்தானோ இல்லையோ, சப்தமி அஷ்டமிக்குள்ளே நிகழ்ந்த மாறுதலில் பெரிய கதை இருக்குது. அந்த கருத்தத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் விண்ணப்பம் பண்ணேன். கதை சுருக்கம்தான், மறுபடியும் சொல்கிறேன். முன்னாடி எனக்கு 15-20 நிமிஷம் இருக்குது. அதனால் தாராளமாக இன்றைக்கி சொல்ல வேண்டிய கதையை சொல்லிடுவேன், அது கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த கதையை படிக்கும்போது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியணுமோ இல்லையோ, மேலே பார்ப்போம். அதனால் சுஷர்மா அவன் எதிர்த்து வந்தான். இரவு பொழுது வந்துடுத்து, இனிமே சந்திரன் உதித்தபடியால் வெளிச்சம் வந்துடுத்து. மறுபடியும் சண்டை போட்டதுக்கு ஆரம்பிச்சா. ததா சுஷர்மா சைகர்த்தா திரைகர்த்தா சஹப்ராத்ரா யவீயசா அபியத்ரவன் மத்யராஜம் ரதவ்ராத்தேன சர்வசா. நேரே ஆட்களை கூட்டி கொண்டு விராட்டராஜனை எதிர்த்து போனான். விராட்டராஜன் எத்தனையோ போர் பண்ணி பார்த்தான். ஆனால் அவனை எதிர்த்திருந்து இவனால் போர் பண்ண முடியல. இவனை கைது பண்ணி கொண்டு தன் தேரில் அழைச்சின்னு போக ஆரம்பிச்சிட்டான். விராட்டராஜன் தோற்று படைகள் சிதறி போய் சுஷர்மா திரிகர்த்தன் இவனை கைது பண்ணி கூட்டின்னு போகிறான். அப்போ தான் தர்மபுத்திரர் பீமசேனனை பார்த்து உரைக்கிறார். மத்யராஜா பராமிருஷ்ட திரிகர்த்தேன சுஷர்மணா தம் மோச்சய மகாபாகோ நகச்சேது த்விஷதாம் வசம். எதிரிகளுடைய வசத்தில் நமக்கு ஆதரவு கொடுத்த மன்னன் போகக்கூடாது. ஆகையால் பீமசேனா நீ போ, இந்த பக்கம் சைன்யத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அவனை எதிர்த்து உடனே முடித்து இழுத்து கொண்டு வா. கொன்னுடாதே, சுஷர்மாவை கொல்லாதே, விராட்ட மன்னவனை விடுதலை மட்டும் பிடிச்சினுவான்னு சொல்லி அனுப்பிச்சார். உடனே பக்கத்தில் பனைமரமாட்டம் ஒன்று வசந்திருந்தது. அதன் பக்கம்தான் பீமசேனனுக்கு கண்டு போச்சு. பார்த்த உடனே தர்மபுத்திர தடுக்கிறார். அமானுஷ்ய செயலை செய்யாதே. சரியான இன்னைக்கு தான் சப்தமி, நாளை கார்த்தால தான் அஷ்டமி பிறக்க போகிறது. இதுக்குள்ளே நீ பனைமரத்தை பேர்க்கிறேன் அதை பேர்க்கிறேன்னு எதான் எடுத்துன்னு போனியானா, இது பீமசேனன் தான் உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். சாதாரண கைகளால் சண்டை போடு, வேணும்னா அஸ்திர சஸ்திரங்களை எடுத்துன்னு போ. இது கொண்டு ஒரு போராளி எப்படி சண்டை போடுவானோ அப்படி சண்டை போடு, ஜெயித்துனுவான்னு ஒரு சொல்லி அனுப்புகிறார். உச்சிதாஸ்ம சுகம் சர்வே சர்வகாமைஹி சுபூஜிதாக பீமசேன துவயா காரியா தஸ்யவாசஸ்ய நிஷ்கிருதி தம் மத்தமிவ மாதங்கம் வீக்ஷமானம் வனஸ்பதி. அவன் கண்ணு மரத்தின் பக்கம் போன உடனே தர்மபுத்திர ஜாகிரதைப்படுத்திட்டார். சரி வேண்டான்னு தான் அஸ்திர சஸ்திரத்தை எடுத்துன்னு பீமசேனன் தொடர்ந்தான். ததோ விராட்டா பிரஸ்கந்திய ரதாதத சுஷர்மண கதாந்தஸ்ய பராமரிஷ்ய தமேவ அபியத்ரவத் பலி. அவனை பின்னாடி துரத்தி கொண்டு போய், சுஷர்மா ஓடாதே, நில், என்னோட துவந்த யுத்தம் பண்ணிவிட்டு போ. சுஷர்மா நின்றான். 5 நிமிஷம் அவனால் பீமசேனனை எதிர்த்து போராட முடியலே. அவனை அடித்து துவைத்தான். விராட்ட மன்னவனுக்கு விடுதலை. மற்ற பேருக்கும் போர் மூண்டது. விராட்டன் ஜெயிக்க போகிறான். சுஷர்மாவை பிழிஞ்சு துவைச்சு கொண்டு நிறுத்திட்டான். கொல்ல போகிற தருணத்தில் தர்மபுத்திரர் வந்து தடுத்தார். பலாயமானம் திரைகர்த்தம் திருஷ்டுவா பீமோபிய பாஷத ராஜபுத்திர நிவர்த்தஸ்வ நதேயுக்தம் பலாயனம். ஓடாதே ஓடாதே, விட்டுவிடு, திரும்பி வா அப்படின்னு திரிகர்த்த ராஜாவான சுஷர்மாவை கூட்டு சண்டையிட்டு, நாயம் பாப சமாச்சாரா மத்தோ ஜீவித்து மறுகதி கிந்து சக்தம் மயா கர்த்தும் யத் ராஜா சததம் கிருணி. இந்த அரசனுக்காகத்தான் நாங்கள் போரிட்டு இருக்கிறோம். நீ என்னிடத்துல இப்போ கைதாயிட்டே, ஒன்று செய், நான் இந்த ராஜாவிடத்தில் உன்னை ஒப்பிடிச்சுடுறேன். அவர் பார்த்து உனக்கு என்ன முடிவு சொல்லுகிறாரோ செய்யட்டும் என்று பீமசேனன் அவரிடத்தில் விட்டான். தர்மபுத்திரன் உடனே குறுக்க வந்தார். அரசே, இவனை கொல்ல வேண்டாம். இவன் எப்போ ஒன்றும் பலகீனனா போயிட்டானோ, இவனை விட்டுடுவோம் வேணும்னு தர்மபுத்திரர் சிபாரிசு பண்ணி சுஷர்மாவை விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். ஏன்னா கொன்று இருக்கணும்னு சொன்னால் விராட்டனால் கொல்ல முடியாது, பீமசேனன் தான் கொன்று இருப்பார். அவர் எப்படி கொல்றாரோ அதை வச்சே உடனே கண்டுபிடிச்சிட்டாள்னா, அடி விழுந்திருக்கிறது பீமசேனனோட அடிங்கிறது அடையாளம் தெரியுமா. அதனால தான் அது தெரியவே வேண்டாங்கிறதுக்காக, வேண்டாம் இவனை கொல்லாத விட்டுடு, ஜீவித்தும் சேச்சசே மூட ஹேதும்மே கததஸ்ருணு தாசோஸ்மீதி துவயா வாச்சியம் சம்சத்துச்ச சபாசுச்ச. அனைவரும் பார்த்திருக்கும் போது இந்த அரசனுக்கு நான் அடிமை என்று சொல்லி அதுவே உனக்கு தண்டனை, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டார். அவன் ஓடினான். முஞ்ச அதமாச்சாரம் பிரமாணம் எதித்தே வயம் தாசபாவம் கதோஹ்யேஷ விராட்டஸ்ய மகீபதே. இவன் இந்த பக்கம் போயிட்டான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தான் ஜெயிச்சுட்டோன்னு திருப்தி அவருக்கு. அவர் ஒன்றும் பண்ணல. இப்போ பண்ணதெல்லாம் பீமசேனன் பண்ணியிருக்கார், தர்மபுத்திரர் பண்ணியிருக்கார். இவர் சிக்கின்றது தான். தகப்பனாருக்கு என்ன குணமோ பிள்ளைக்கு அதே குணம். இவர் பிள்ளை உத்தரகுமாரன் பிறந்தானோ இல்லையோ, அவனும் அதே மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் தான் பண்ணேன், என்ன வேணா நான் பண்ணுவேன், என்னமோ போனால் போகிறது, அவளுக்கு வெற்றி வேணும்னு அவளும் கூட சேர்ந்துட்டா இப்படின்னு இவரை தவிர ஒன்றுமே இவர் போராடி இருக்க மாட்டார். இவருக்கு ஒரு வீரமும் இருந்திருக்காது. தந்தையும் பிள்ளையும் ஒரே மாதிரி போல் இருக்கு. அவர் குணமே தான் பிள்ளை இடத்துலையும் இருந்திருக்கு. இப்போ தந்தையாருடைய குணம் பார்க்கிறோம். நாட்டுக்கு திரும்பி வந்தார். என்றும் வெற்றுவாகை சூடினோம். நாடு முழுக்க உற்சவம் கோலாகலம் எல்லாம் கொண்டாடட்டும். ஹே கங்கா, இங்கே வா, நீ நிறைய ஒத்தாசை பண்ணியிருக்கேன். உனக்கு என்னென்ன வேணுமோ கேள். ரத்தனம் வேணுமா, தனம் வேணுமா, தானியம் வேணுமா, எல்லாத்தையும் கொடுக்குறோம்.
என்று பறையறிவிக்கிறார். ஏவமுக்தே து சவ்ரீடா சுஷர்மா அசதீதோமுகா சமுக்தோபேத்திய ராஜானம் அபிவாத்திய பிரதஸ்தினம். சுஷர்மா ஓடி போயிட்டார். இவர்கள் எல்லாரும் நாட்டுக்குள்ள வரா. விராட்ட மன்னன் எல்லாமே தரும் கங்கா எல்லாமே ஒன்று தான், உன்னுடைய உதவியால் தான் நான் ஜெயிச்சிருக்கேன், இந்த அவனுக்கு தரேன்னு ரத்தனம் தானியம் எல்லாத்தையும் கொடுத்தார். என்னுடைய உயிரை காத்து கொடுத்தீர்னு அவருக்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் தர்மபுத்திரன் சொல்றார், நீங்கள் எனக்கு ஒரு வருஷமாக இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீர்கள், அதற்கு நன்றி கடனை தீர்க்கறதுக்கு தான் நாங்கள் ஏதோ பண்ணோம், இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணோம், நீ ராஜா, நீர் சண்டை போட்டிருக்கீர், நீர் ஜெயித்திருக்கீர் என்று தர்மபுத்திரர் சொல்ல, இல்லை இல்லை ஏதானும் வரம் வாங்கிக்கணும், வரம் விருணீஸ்வபத்ரந்தே ப்ரூஹிக்கும் கரவாணித்தே, உமக்கு என்ன வேணுமோ கேளும்னு சொல்ல, நீர் ஏற்கனவே எங்களுக்கு பண்ணியிருக்கிற நல்லத்தை நாங்கள் திருப்பித்தான் இப்போ செலுத்தியிருக்கிறோமே தவிர இப்போ இனிமே நாங்கள் பண்ணத்துக்கு நீர் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நீர் எத்தனையோ நல்லது பண்ணீர், அதற்காக உமை ரட்சித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீர் உயிரோட வந்திருப்பாரோ, அதுவே நாங்கள் பெற்ற பெரும் வரந்தான் என்று சொன்னார். ஆச்சக்ஷத்வம் புரங்கத்வா சங்கிராம விஜயம் மம குமாரியா சமலங்கிருத்திய பரியாகச்சந்து மே புராத். இனி நாடு முழுக்க கோலாகலமா இருக்கட்டும்னு அறிவிச்சார். இவர் திரும்பி வர்றதுக்குள்ள நாட்டினுடைய வடபுறத்திலிருந்து அஷ்டமி அன்று காலை மகாரதிகளான பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா, கர்ணன், துரியோதனன், துச்சாசனன் எத்தனை பேருண்டோ அத்தனை பேரும் கடல் போல சைன்யம் வந்து காத்திருந்தது. இவரிடத்துல பல லட்சம் பசுமாடு இருந்திருக்கு. அதில் 60,000 பசுமாடுகளை ஓட்டி கொண்டார்கள். அதான் கோகிரகண பருவம் தானே பார்த்துட்டு இருக்கோம். பசுமாடுகளை எல்லாம் கவர்ந்து சென்ற பருவம். வடக்கேர்ந்து உள்ள நுழைந்து முற்றுகையிட்டு பசுமாடு கன்றுகள் அத்தனை இழுத்துன்னு போக அதை பார்த்துட்டு இருந்த இடையன் ஓடோடி வந்தான். உத்தரகுமாரன் தான் இருந்தான். உத்தரா என்று பெண், உத்தரன் என்று பிள்ளை. ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு, விராட்ட தேசம் மற்ற தேசத்து மன்னவனுக்கு. ஒரு பெண்ணு, அவ தான் பிருகநலாவரிடத்துல பாட்டு கச்சேரி கத்துட்டுருக்கா, நாட்டியம் கத்துட்டுருக்கா. பிள்ளை தான் உத்தரகுமாரன். அவன் அப்படி பெண்களுக்கு நடுவில் ஆனந்தமாக உட்காந்துருக்கிறச்சே பார்த்துட்டு இருக்கிற இடையன் அங்கேருந்து ஓடி வந்தான். வந்து எல்லா மாடுகளும் போச்சு, யாராரோ வரா, பார்த்தாலே தூளி கிளம்பிண்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு சைன்யம், வா ஒத்தனால தான் அவளை ஜெயிக்க முடியும் என்று வந்து இந்த கோபகுமாரன் சொல்றா. இவருக்கு உடனே தான் ஜெயிச்சுட்டாப்பிலேயே தோணிப்படுது. ஒத்தரால தான் ஜெயிக்க முடியும்னு அவன் சொன்னானோ இல்லையோ, போய் பார்க்கவே இல்லை. இன்னும் எதிரினுடைய பலமும் தெரியாது, தன்னோட பலமும் தெரியாது. ஆனால் அதற்குள்ள நாம் ஜெயிச்சுட்டோம். ஒரு செயலை ஏற்கும்போது அது எப்படி அந்த செயல் நடக்குமா, இதை நடத்துறதுக்கு உண்டான பலம் எனக்கு இருக்கா இல்லையா, எதிரியினுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுன்னு தான் ஈடுபடணும். எந்த சின்ன எதிரியாக இருந்தால் கூட முளையிலேயே கிள்ளி எரிஞ்சுடணும். எந்த சின்ன ஒரு செடியை வெட்டணும்னாலும் கோடரியை கொண்டு வரணும்னா கோடரியை தான் கொள்ளணும். என்ன சின்னத்தை சின்னதால் எடுத்துடலாம்ங்கிறது தெரியாது, அது கடைசியில் பெருசாக வளர்ந்து போயிட்டாலும் போடும். ஆனால் உத்தரகுமாரத்துக்கு அவ்வளவு யோசிக்கிறதுக்கெல்லாம் வயசும் இல்லை, அவ்வளவு அவனுக்கு அனுபவமும் கிடையாது. பீஷ்மோ துரோணச்ச கர்ணச்ச கிருபச்ச பரமாஸ்திரவித் திரௌணிச்ச சௌபலச்சைவ ததா துச்சாசன பிரபோ விவிர்த்த விர்விசதி விகர்ணச்ச சித்திரசேனச்ச வீரியவான் துர்முகோ துஷலச்சைவ ஏ சைவான்னே மகாரதாக. இத்தனை மகாரதிகளும் வடக்கே வந்து குழுமினார்கள். ஷட்டிம் கவாம் சஹசிராணி குரவ காலயந்திச்ச 60,000 பசுமாடுகள் கவரப்பட்டன. இடையன் அங்கேருந்து ஓடி வந்தான். அரசே, நீதான் புறப்பட வேண்டும், கிளம்பும். ராஜபுத்திர ஹிதப்ரேப்சு க்ஷிப்ரம் நிர்யாகிச்ச ஸ்வயம் துவாம் ஹிமத்ஸ்யோ மகீபாலா சூன்யபால மிகா கரோத். நீர்தான் இப்போது தேரேற வேண்டும், கவச்சத்தை அணிந்து கொள்ளும், 60,000 பசுக்களையும் நீர் மீட்க வேண்டும், கிளம்பும், தேர பூட்டும் அப்படின்னு வந்திருக்கிறவன் சொன்னா. இவர் சரின்னு தயாராயிட்டார். உடனே பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து ஆணையிட்டார், நான் இப்போதே யுத்தத்துக்கு புறப்பட தயார், ஆனால் ஒன்னே ஒன்று நீங்கள் ஏற்பாடு பண்ணணும், என்னுடைய குதிரை வண்டியை ஓட்டுறதுக்கு வேண்டிய சாரதியை நீங்கள் தயார் பண்ணுங்க. அவ கேட்டா, ஏன் உம்முடைய சாரதி எங்கே, உமக்கு ஓட்ட வேண்டிய குதிரை ஓட்டி எங்கே, உம்ம தேரோட்டி எங்கேன்னா, இதுக்கு முன்னாடி 38 நாள் நான் ஒரு யுத்தத்துக்கு போயிருந்தேன், அந்த யுத்தத்தில் என் தேரோட்டி இறந்து போயிட்டார், அதனால இப்போ என்னுடைய வீரத்துக்கு தகுந்த தேரோட்டி இல்லை, அதை நீங்கள் கண்டுபிடிச்சீன்னு சொன்னால் அப்போ நான் சண்டை போடுறதுக்கு தயார். எல்லாரும் தேடி தேடி பார்க்குறா. இந்த மகாரதிகளுக்கு எதிர்ந்து யார் தேரோட்டி? கண்ணனுக்கு ஒரு தேரோட்டி தாருகன்னு பேர். அதே போல் இந்திரனுடைய தேரோட்டிக்கு மாத்தலின்னு பேர். பார்த்த சாரதி பெருமான், ஜெகத் பிரசித்தனான எம்பெருமான். பார்த்தனுக்கு தேரோட்டி பார்த்த சாரதியான கண்ணன். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானே சித்தௌபணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவங்கியாழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம். சிற்றவமணியால் முடி துறந்தான், அல்லிக்கேணியிலே பார்த்த சாரதியினுடைய தேர் முன் நின்னான். நின்ன திருக்கோலத்தில் வேங்கடகிருஷ்ண பெருமாளாக பார்த்த சாரதி பெருமாள் நீண்ட மீசையை முறுக்கி கொண்டு அங்கி சாத்தி கொண்டு இப்போதும் அன்னைக்கு எப்படி கீதாச்சாரியன் திருக்கோலத்தில் இருந்தாரோ
அதே போல திருவல்லிக்கேணியில் இன்னைக்கு சேவை சாதிக்கிறார். உற்சவமூர்த்தி பார்த்தசாரதி முகம் முழுக்க பொழிந்திருக்கும் பீஷ்மர் விட்ட அம்பு அது அத்தனையும் தன்னுடைய முகத்தில் வாங்கி பொழிந்த முகத்தோட சேவை சாதிக்கிறார். கீதாச்சாரியனா இன்னைக்கு எழுந்துள்ளிருக்கார். அந்த ஒரே பெருமாள் தான் மீசையோடு இருக்கிற பெருமாள், மற்ற எங்கேயும் மீசை இருக்காது. ஆனால் உபனிஷத்து சொல்றது ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேஷா. ஆப்ரணகாத்து திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் ஸ்வர்ணமயன். அவனுடைய கேசமும் அவ்வளவு வசத்தி, அவனுடைய மீசை அவ்வளவு வசத்தி. உபனிஷத் சொல்றது. அந்த உபனிஷத் வாக்கியத்தின் படியே பகவான் திருவல்லிக்கேணியில் இன்னைக்கு எழுதியிருக்கார். அவர் பார்த்த சாரதி. அப்போ பார்த்தசாரதியான கண்ணனுக்கு தேரோட்டி தாருகன், பார்த்தனான விஜயனுக்கு தேரோட்டி பார்த்த சாரதி, இந்திரனுக்கு தேரோட்டி மாத்தலி. நல்ல தேரோட்டி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கர்ணன் ஏன் தோத்து போனான்னு தெரியுமோ இல்லையோ? சல்யசாரத்தியம்னு பேர். சல்யசாரத்தியம்னா வேணும்னு என்னென்ன அவன் ஒழுங்காக பண்ணால் கூட எல்லாத்தையும் தப்பு தப்புன்னே சொல்கிறது. அவனுக்கு எப்படியான மனவழுத்தத்தை உண்டாக்கி குற்றஞ்சொற சொல்லியே தீர்த்துறது. சில பேருக்கு அது வழக்கம். நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஆரம்பித்தா அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்களா பண்ண போறீள் இப்படின்னு நினச்சவே நமக்கு பாதி ஓஞ்சே போடும். இது நன்னா பண்ணுன்னு சொன்னாலே நம்ம போகவே மாட்டோம். இதில் ஆரம்பிக்கச்சே உங்களாலெல்லாம் முடியாது, இந்த காரியம்லாம் எதுக்கு ஏற்றுக்கிறீங்கன்னா இதுக்கு சல்யசாரத்தியம்னு பேர். நம்ம கூடவே இருப்பா, ஆனால் ஏதானு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியே கொடுத்துருவா. சாரதி நன்னா பேசி நன்னா நடக்கிறதுக்கு விடணும். ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் மாத்தலி தேர் முன்பு கோள் கொள்ளாரு நாச்சியார் திருமொழியில் சாதிக்கிறார். ராவணனோட யுத்தம் பண்ணுறதுக்காக போனார். ஆனால் அது வரைக்கும் அவர் பூமியில் இருந்தால் யுத்தம் பண்ணியிருக்கார். இது இந்திரனுக்கு பார்த்து வருத்தமாக இருந்தா. நம்ம காரியத்துக்காகத்தான் ராவணனை கொல்ல போயிருக்கார், ஆனால் அவர் பூமியில் நின்றுருக்கார், ராவணன் தேரில் நின்றுருக்கார். நம்ம தேரை அனுப்பிச்சு வைப்போன்னு இந்திரன் தன்னோட தேரை தன் தேரோட்டியோட கூட அனுப்பிச்சார். மாத்தலி ராமனுக்கு தேரோட்டுறதுக்காக வந்தார். ஆண்டாள் பாசுரம் மாத்தலி தேர் முன்பு கோல் கொள்ள. மாத்தலி தேரோட முன்னாடி இருந்து ஓட்டினான். இது பாசுரம். பின்ன எல்லாருமே தேரை முன்னாடி இருந்து தான் ஓட்டுவா, பின்னாடி இருந்து கூட ஓட்டுவாளன்னா? மாத்தலி தேர் கோல் கொள்ளான்னு போட்டிருந்தா போகிறோம், முன்பு கோல் கொள்ளான்னு போட வேண்டிய தேவை இல்லை. ஆனால் ஏன் முன்புன்னு ஆண்டாள் எழுதினாள்னா, இது வரைக்கும் இந்திரனுக்கு அவன் எப்போ தேரோட்டி இருந்தாலும் அசுராளோட சண்டை போடச்செல்லாம் இவன் புறமுதுகிட்டு பின்னாடி ஓடியே தான் வழக்கம். இப்போதான் ராமனுக்கு தேர் ஓட்டுறச்சே முதல்ல முன்னாடி இருந்து ஓட்டுறான்னு அர்த்தமா. அதனால தான் மாத்தலி தேர் முன்பு கோல் கொள்ளான்னு ஆண்டாள் பாசுரம். அசுரர்களோட சண்டை போட இந்திரன் போவான், புறமுதுகிட்டு ஓடியே வழக்கம். இப்போதான் ராமனுக்கு தேரோட்ட வந்திருக்கான் மாத்தலி, முதல் தடவையாக முன்னாடி இருந்து ஓட்டாமல் இருக்குது. அதை போலத்தான் இங்கேயும் இந்த பிள்ளைக்கு தேரோட்டி ஆள் வேணும்னு கேட்டால் தேடி தேடி பார்க்கார ஒருத்தரும் கிடைக்கல. இந்த விஷயம் கேள்விப்பட்ட அர்ஜுனன் அஷ்டமி ஆயிடுத்துன்னு முதல்ல உறுதி பண்ணிட்டான். ஏன்னா மற்ற 4 பேர் இல்லை, ஜேஷ்ட பிராத்தா இல்லை, எல்லாரும் தெற்கு நோக்கி போயிருக்கா. இனிமே தான் இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கா. அதற்குள்ளே நடக்கிற சங்கடம் இது. அதுக்குள்ளே வடக்க முற்றுகிட்டு தான் தெரிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிறது பிள்ளை மட்டும்தான். நாட்டில் வீரர்களே கூட கிடையாது அழைச்சின்னு போகிறதுக்கு. அர்ஜுனன் முடிவு பண்ணா, சப்தமி முடிஞ்சு போச்சு, அஷ்டமி வந்துடுத்து, இனிமேல் நாம் வெளிப்பட வேண்டிய நாள் வந்துடுத்து, அதுக்கு சரியான தருணம் வேணும். இப்போ அவன் பிருகன்னலா அர்ஜுனன் நமக்கு புரியறதுக்காக சொன்னேன். பிருகன்னலாவா நபும்சகனாய் நாட்டியங்கத்து கொண்டு இருக்கிறார். அவர் திரௌபதியை தனிமையிலே சந்தித்து, திரௌபதி நீ போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்லு, நான் தேரோட்டியா வரேன்னு போய் அவங்ககிட்ட சொல்லு. இவர் தர்மபுத்திரனுக்கு அர்ஜுனனுக்கும் தேரோட்டியிருக்கார், அதனால் ரொம்ப நன்னா இவனுக்கு தேரோட்ட தெரியும், இவன் அழைச்சின்னு போய் சொல்லு, மேற்கொண்டு நான் பார்த்துக்கிறேன்னு திரௌபதி இடத்துல சொல்ல, திரௌபதி நேர உத்தரகுமார இடத்துல வந்தா. சைரந்திரி உத்தகுமார இடத்துல இந்த மாதிரி பிருகன்னலா இருக்காளே நாட்டியசாலையிலே, அவளுக்கு நன்னா தேரோட்டத்துக்கு தெரியும், அவளை நீ கூட்டின்னு போவேன்னா. அப்போ அவர் சொன்னார், அவர் அலின்னா, நான் புருஷோத்தமன்னா, அப்படி இருக்குச்சே நான் போய் அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? சரி நீ கேட்க முடியாட்டா பரவாயில்ல, உத்தரையிட்ட சொல்லு, உத்தரைக்கு ஆச்சாரியா தானே, அவள்கிட்ட தானே அவள் பாடம் கற்றுட்டு இருக்கா, அவள்கிட்ட சொல்லேன்னா. சரின்னு தன் தங்ககிட்ட சொல்ல உத்தரை ஒத்துண்டு தாம் போய் அர்ஜுன இடத்துல பிருகன்னலாடத்தை பிரார்த்திக்கிறார். நீர் தான் எப்படியாவது எங்கள் நாட்டை காப்பாற்றி கொடுக்கணும், நீர் சாரதியாக வந்தால் தான் எங்கள் அண்ணனால் ஜெயிக்க முடியும், நீயே சொல். தஸ்ய தத்வஜனம் ஸ்திரீஷு பாஷதச்ச புனః ந சாமர்ஷத பாஞ்சாலி பீபத்சோஹோ பரிகீர்த்தனம் யதிவை சாரதி சஸ்யாத் குருன் சர்வான்ன சம்சயா ஜித்வா காஷ்ச சமாதாய துருவம் ஆகமனம் பவேத். இவ மட்டும் சாரதியாக இருந்துட்டா ஜெயிப்பு உறுதி. உத்தராதேவி போய் பிருகன்னலை இடத்துல பிரார்த்தித்து நீ தான் வரணும், மறுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ பிருகன்னலை சொல்கிறா, எனக்கு ஏதோ நாட்டியம் சொல்லி கொடுக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், மிருதங்கம் வாசிக்க தெரியும், வீணை வாசிக்க தெரியும், என் கையெல்லாம் பாரு, இதெல்லாம் என்ன வில்லும் கத்தியும் பிடிக்கிற கையாட்டமாக இருக்குது, நமக்கு எப்படி அவள் தான் தெரியும் என்று ரொம்ப நைச்சியம் பாவித்தான், தனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிறார். ஏவமுக்த்வா பிரத்யுவாச்ச ராஜபுத்திரம் பிருகன்னலா காசக்திர்மம சாரத்தியம் கர்த்தும் சங்கிராம மூர்த்தனி
எனக்கு எங்கே சண்டை போடுவதற்கு தெரியும்னு அர்ஜுனன் சொல்ல அவர் ரொம்ப வேண்டினார். நீர் தான் ஒத்துக்கணும்னுட்டு சரின்னு போனா போகிறதுன்னு அர்ஜுனன் கடைசியாக ஏற்றுக்கொண்டார். சடக்குன்னு ஏற்றுக்கல, போகிறதுக்குன்னு தயாராயாச்சு. தயர்ந்த சங்க கவச்சத்தை எடுத்து உத்தரகுமாரன் போட்டுண்டான். சாரதிக்கு ஒரு கவச்சம் ஒன்றும் இல்லையோ, கவச்சத்தை எடுத்து அர்ஜுனன் பிருகநலா கையில் கொடுத்தான். அதை எடுத்து வெறும் இப்படி மேலே போண்டாளாம். அந்த கவச்சத்தை எப்படி போட்டுக்கணும்னு கூட பிருகநலைக்கு தெரியல. அதனால சுற்றி இருக்கிற எல்லாரும் கோல்லுன்னு சிரிச்சாலாம். அவர்களே பார்த்து இவளுக்கு சரியா போட்டு விட்டு இப்படி தான் போட்டுக்கணும், உனக்கு ஒன்றுமே சம்மந்தமே இல்லை போல் இருக்கே, என்னமோ பெருசா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினே அது இதுன்னெலாம் சொன்னியே, நான் தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன்னு இல்லையோ, நீங்கள் தானே எனக்கு சண்டைக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க, சரி நீங்களே கவச்சத்தை போட்டு விடுங்கோ, நீங்களே வில்ல கொடுங்கோ, நீங்களே கடிவாளத்தை கொடுங்கோ, முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் இவர்களிடத்து இந்த விடை பெற்று கொண்டு மங்கள தீபத்தை ஏற்றி இவர்களுக்கு சுபம் கூறி எல்லாரும் அனுப்பிச்சு வச்சுட்டா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।